வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து நம்ம 10th 12th கிளாஸுக்கு மெட்ரிகுலேஷன் அஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி ரெண்டுமே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி எக்ஸாமை கிராக் பண்ணுறது, எப்படி மார்க்ஸ் வந்து ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குரிய டிப்ஸ், ட்ரிக்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். பட் டோன்ட் ஸ்கிப் த சேனல். மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வீடியோஸ். இதில் 10th ஸ்டாண்டர்டோட சிலபஸ் அஸ் வெல் அஸ் அவங்க எப்படி மேக்ஸில் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்டிக் சொல்ல போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கூடிய ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணுறது சென்ஸ் என்ன சொல்லாக்கா, ஃபுல் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி எழுதுவோம். அதான் நம்ம ஸ்டெப் ஒன், நம்ம எல்லா ஸ்கூல்லையுமே நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸ்டெப் டூவில் என்ன செய்வோம்னா, அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய அந்த ஆன்சருக்கு வந்து சொல்யூஷன்ஸ், அதாவது ஃபார்முலாவோ இல்லை நம்ம ஏதாச்சும் அப்ளை பண்ண போகிற விஷயத்தை என்ன பண்ணுவோம், அதில் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸ்டெப் டூவில். ஸ்டெப் த்ரீயில் என்ன பண்ணுவோம்னா, அந்த சொல்யூஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ப்ரீஃபாக என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபைனலாக ஸ்டெப் 4, 5, 6 இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டெப் 7 என்ன பண்ண போகிறோம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி போட்டுட்டு LHS equal to RHS or else நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோமோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். என்னன்னா, ஸ்டெப்ஸு மொதல் 7 ஸ்டெப்பு பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும், அப்லோட் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 7லேருந்து பேக்வேர்ட்ஸில் போகும். எப்பயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 7லேருந்து வரக்கூடியதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபைனல் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தான் என்ன ஆகும், உங்களுக்கு முன்னாடி மேலே மேலே போகும். ஃபைனல் ஸ்டெப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2. இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி இருந்து ரிவர்ஸ் டெக்னாலஜி, இதுக்கு பேர் ரிவர்ஸ் மெத்தடாலஜி. அது வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு டெக்னிக். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸுக்கு மட்டும் இது அப்ளை ஆகும். எல்லா சால்வ்ஸுக்கும் சால்வ் ஆகுன்றது நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. குறிப்பிட்ட இந்த சென்ஸ் என்ன சொல்லலாம், ட்ரிக்னாமெட்ரி, இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் தியரம்ஸ், ட்ரையாங்கிள் தியரம், அந்த மாதிரி தியரம்ஸ்க்கு பின்னாடி இருந்து முன்னாடி போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஆயிரும், ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சிலபஸ் பார்க்க போகிறோம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்குது. 8 சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், செகண்ட் ஒன் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், தேர்ட் ஒன் அல்ஜீப்ரா, ஃபோர்த் ஒன் ஜாமெண்ட்ரி. ரிமைனிங் கூடிய 4 சாப்டர்ஸ் எல்லாமே ஜாமெண்ட்ரிஸ் ஓரியன்டாக தான் வரும். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ஃபைனலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதில் நான் சொன்ன மெத்தடாலஜி அதாவது ரிவர்ஸ் டெக்னாலஜி, அது எங்கே அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னாமெண்ட்ரியில் மட்டும்தான் அப்ளை ஆகும். அப்படி ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். 199 பேஜ் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஏன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற மேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ண வேணாம், ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு அது ஈஸியாகவே வரும். சில பேர் வந்து மேக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அது நமக்கு தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன LHS equal to RHS அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே இதில் வரும், இதில் தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். புரியிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஓகே, இது விசிபிள். காட் theta plus tan theta is equal to secant theta followed by cosecant theta. இப்போ இந்த சமுக்கு நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா,
cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta. LHS, அதாவது இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இந்த பக்கம் இருக்கிறது என்னது ரைட் ஹேண்ட் சைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்த மட்டும் cot theta plus tan theta is equal to secant theta into cosecant. இங்கே பின்னாடி இருந்து நான் சொன்ன மெத்தடாலஜி என்னது ரிவர்ஸ் மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி படி பார்க்கும்போது secant theta into cosecant theta அதான் வந்து என்னது உங்களுடைய RHS. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், secant theta into cosecant theta, அதாவது பின்னாடி இருந்து போகும்போது ஒரு சின்ன டாக்ஸ் லாஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அந்த லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டெப்ஸும் குறையும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும், மேனிப்புலேஷன் இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் முன்னாடி இருந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டெப் இடிக்கும், கஷ்டமாக இருக்கு கொண்டு வரது. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் டெக்னாலஜி, நான் சொன்ன மெத்தடாலஜி வந்து ரிவர்ஸ் மெத்தடாலஜி. இது நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு secant theta into cosecant theta அது சொன்னேன்னா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் secant theta அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, secant அதை எப்படி எழுதலாம், 1 by cos theta அப்படி எழுதலாமா. secant வந்து 1 by cos எழுதலாம். cosecant நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டாட், அதான் மல்டிப்ளிகேஷன் 1 by sin theta அப்படின்னு எழுதலாம் cosecant. இப்போ நம்ம பின்னாடி அப்படியே ஒன் போய்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், 1 by cos இருக்கா, 1 by cos theta into 1 by sin, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா which is equal to 1 by sin theta into cos theta, இப்படி அதை எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறேன். நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற மெத்தட் என்னதுன்னா ரிவர்ஸ் மெத்தட், பின்னாடி இருந்து போறது. இது பேர் என்னதுன்னா ரிவர்ஸ் மெத்தடாலஜி அப்படி சொல்லுவாங்க. ரிவர்ஸ் மெத்தடாலஜின்னா பின்னாடி இருந்து முன்னாடி போறது. நம்ம எல்லாருமே எப்படி பண்ணுவோம், முன்னாடி இருந்து பின்னாடி போடுவோம். நான் சொல்றது எல்லாமே பின்னாடி இருந்து முன்னாடி போறது. இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டெக்னிக். பின்னாடி இருந்து முன்னாடி போகும்போது 1 by sin theta into cos theta இருக்கா. இப்பதான் நம்ம பார்க்க போறோம். 1 அப்படின்னு இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta அப்படின்னு எழுதலாமா. இது வந்து ஃபார்முலா cos ஸ்கொயர் பிளஸ் sin ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து நீங்க ஃபார்முலா படிச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே பட்சத்துல sin theta இது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இங்க வரும். இப்போ cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta வேல்யூ என்னது 1. அப்போ என்ன வரும், 1 by sin theta into cos theta. உங்களுக்கு இது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி முன்னாடி போகும்போது உங்களுக்கு என்ன வரும், cos theta by sin theta plus sin theta by cos theta. ஏன் இந்த cos ஸ்கொயர் theta by sin ஸ்கொயர் theta இருக்குல்ல, இதை பிரிச்சு எழுதலாமா. எப்படி எழுதலாம்னா cos theta by sin theta plus sin theta by cos theta அப்படி பிரிச்சு எழுதலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பை சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா இருக்கா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதுற மாதிரி சொல்றாங்க. ஸோ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா பிளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஏன்னா ஒரு இது கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் நமக்கு இருக்கிறது இது மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு இது இருக்கா, காசு இங்கே காசு இருக்குது, இந்த காசு இந்த சைன் இருக்குது, இந்த சைன் இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், நான் சொன்ன மாதிரி தான் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா பிளஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இதான் நம்ம கொஸ்டின். முன்னாடி வந்துட்டோமா, பின்னாடி இருந்து முன்னாடி வந்துடும். இப்போ நமக்குரிய கொஸ்டின் கிடைச்சது. ஸோ இவ்வளோதான் வந்து என்னது உங்களுடைய ட்ரிக்னாமெட்ரிக்குரிய சால்வ். இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்க்க கொஞ்சம் டென்ஷனாக தெரியும். பட் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரியும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ரிமைனிங்க்கு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Excuse me. Is anybody? என்னது ஸ்டாப் கொடுக்குறவா?